கண்டிப்பா சார். அண்ட் வந்து அடுத்ததா விஜய் அவர்களோட பிறந்தநாள் வந்துட்டு வருது. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நான் முன்னெச்சரிக்கையா உங்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, ஏதோ ஒரு பிறந்தநாள் வருதுன்னா, அதோட செலிப்ரேஷன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா, அதோட தாக்கம் இப்ப அரசியல் கட்சியா மாறுனதுக்கு அப்புறம் நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க எதெல்லாம் தவிர்த்துட்டா கொஞ்சம் மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்குன்றது நான் முன்னாடியே உங்கள்ட்ட ஒரு கேள்வி அதேதான் நீங்க சொன்னது தான். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் உங்கள் அபிமான தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்க. ஆனா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆண்ட காலங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவர்களுடைய பிறந்த நாளை மக்களுக்கு இடையூறு செய்து தான் அந்த கட்சிக்காரர்கள் கொண்டாடியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளா, உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையும் அப்படி தான் திமுக காரங்க கொண்டாடியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்தவர்கள் தான் தாவேகாக்காரங்க. ஏற்கனவே இவங்க வெறுமனே விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருந்த காலத்தில் விஜய்வுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினாங்களோ கிட்டத்தட்ட அப்படி தான் இப்போயும் கொண்டாடுவாங்க. அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தாவேகா தமிழ்நாட்டை ஆள்கிற கட்சி. ஏற்கனவே அந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் இப்போ ரொம்ப நல்ல பேர். மின்வெட்டு காரணமாக அது ஏன்டா கேட்குறேன் சார். ஓட்டு கடைசி போட்டோன்னு கேள்வி. ஒவ்வொருத்தனும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டது தப்பாக போச்சு அப்படின்னு புலம்பாத ஆட்கள் இல்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுறேங்கிற பேரில் ஏதாவது ஒரு 7.5 இழுத்தா அது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும். அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதை வந்து இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.